அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் ஒன்று பண்ண போகிறோம். இதுதான் அந்த விசிட்டிங் கார்டு டிசைனு. விசிட்டிங் கார்டு டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ இந்த விசிட்டிங் கார்டு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ன அழுத்தி 3.5 inches 2.1 inches ரெசல்யூஷன், இன்னொரு ரெசல்யூஷன் வச்சுக்கிறேன். இப்போ அந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிஎஸ்டி ஃபைலை. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 2.1 600 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். அதே ரெசல்யூஷன் இதில் 600 ரெசல்யூஷன் நம்ம வச்சுக்கலாம். நான் விசிட்டிங் கார்டை பொறுத்தளவில் அது ரெசல்யூஷன் அதிகமாக வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, கண்ட்ரோல் 0 அழுத்தி ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு F7 அழுத்தி லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பியூர் பிளாக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் அப்படியே எடுத்து நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் கீழே அப்படி இழுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு தனி ஒரு லேயரு. நார்மல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் பிளண்ட் மோடு மாற்றி வச்சுருக்கேன். லீனியர் லைட்டில் வச்சுருக்கேன். கலர் பாண்ட் கண்ட்ரோல் மைனஸ் அடித்து சைஸு சின்னது பண்ணிக்கிறேன். அடுத்தது அவங்க கான்டாக்ட் நம்பர். மெயினாக நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நியூ கைடு போட்டுங்க. 5 mm நியூ கைடு. 5 mmன்னு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கணும். ஏன்னா பிரிண்ட் பண்ணி கட் பண்ணும்போது டிசைன் எதுவும் கட் ஆகாமல் அளவுக்கு பார்த்துக்கணும். சரிங்களா? அதே அளவுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். 5ங்கிறத ஒரு 3 mm கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1 mm தான், அந்தளவுக்கு தான் கட் ஆகும். அதனால் சொல்லிவிட்டு நம்ம 3 mm வச்சுக்குவோம். 3 mm. ஓகே, எம் அழுத்தி ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள எடுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் அழுத்தி ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணுறேன். அதே இந்த சைடு கொண்டு போய் அதே அளவை இந்த சைடு கொண்டு போகிறேன். திரும்ப அதே அளவு வைக்கிறேன். இதை கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் ஊற்றி வச்சுட்டு இங்கே ஒரு திரும்ப அதே சைஸை கீழே வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். இப்போது இந்த நமக்கு தேவையான அளவுகள் வந்து கிடச்சிடுச்சு. இப்போ வந்து இந்த சைடு இந்த ஓரம் தான் கட் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கோம். அந்த மொபைல் நம்பரை கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? மொபைல் நம்பர் அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது கீழே வந்து அந்த நேமு ப்ளஸ் அந்த ப்ரொப்ரைட்டர் நேம் பாரதி அப்படிங்கிறது. அப்புறம் அந்த கீழே அந்த பியூட்டி பார்லர்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு ராயல்ட்டியான ஒரு விசிட்டிங் கார்டு இது. இந்த விசிட்டிங் கார்டோட பிஎஸ்டி ஃபைல் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிங்க. பண்ணதெல்லாம் வந்து
ஒரே பார்க்க நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். மற்றபடி உங்களுக்கு எல்லா பிஎஸ்டி ஃபைலுமே ஃப்ரீயாகவே இருக்கும், கிடைக்கும். அப்புறம் கீழே அந்த மேரேஜ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் அவைலபிள் இந்த கண்டென்ட்டு அதையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ காப்பி பண்ணி வச்சுட்டேன். இங்கே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். கீழே கண்ட்ரோல் செமிகோலன் நடத்தினா ஹைடு வந்து கிளியர் ஆகிடும். திரும்ப அதையும் கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா திரும்ப கைடு வந்து திரும்ப எனேபிள் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது கீழே வந்து இந்த அட்ரஸ்ஸு, அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணி, ஷேப் ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள தான் க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்கே வச்சுக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, அது அந்த பின்னாடி உள்ள அந்த லேயரோட லிங்க் ஆகாமல் வந்துருக்கு. சரி, ஓகே, நம்ம இப்போ மூவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. நம்மளோட டிசைனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த நேம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராயல்ட்டி லுக் கிடைக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டு. இது நேமு கிளாஸ். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, கிராடியன் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கிராடியன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பபிள் எம்போஸில் போயிட்டு சிசில் கார்டு, இதோட சைஸ் வந்து கொஞ்சம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை அலைன் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் வந்து இந்த மோடை மாற்றி பார்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த மோடு சூட் ஆகுமோ அந்த மோடை நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். பிரிண்ட் பண்ணி வந்தால் பக்காவாக இருக்கும் இந்த விசிட்டிங் கார்டு. அதே மாதிரி இங்கே இந்த கலர் வந்து எல்லோ, லைட் எல்லோ கொடுத்துருக்கேன். டார்க் எல்லோ கொடுத்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். லைட் எல்லோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த கிராடியன்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் வேறு ஏதாவது டிசைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் போங்க. இதில் போயிட்டு இந்த செட்டப் அப்படியே இருக்கட்டும். இதில் போயிட்டு நியூன்னு கொடுத்திங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். சரிங்களா? திரும்ப வேறு ஏதாவது நேமை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஒரு லெட்டருக்கு இதே ஸ்டைலில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோ. இந்த விசிட்டிங் கார்டோட டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.